Hi students, 12th standard accountancy, chapter 5, admission of partner, illustration 9. First question read பண்ணிடுறேன். Hari and Salim are partners sharing profit and losses in the ratio of 5:3. They admit Joel for 1/8 share, which he acquires entirely from Hari. Find out new profit sharing ratio and sacrificing ratio. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது பிரகாரம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். Hari and Salim are partners sharing profit and losses in the ratio of 5:3. ஸோ Hari and Salim ரெண்டு பேருமே ஓல்டு பார்ட்னர்ஸ். அவங்க எப்படி ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் ஷேர் பண்ணிட்டாங்க, 5:3 இந்த ரேஷியோவில் ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ ஓல்டு ஷேர் எவ்வளோ, 5:3. அப்போனா ஹரிக்கு எவ்வளோ வருது, 5/8. சலீமோட ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு, 3/8. ஓகே, தென் தே அட்மிட் ஜோயல் ஃபார் 1/8 ஷேர். ஜோயல்ங்கிற ஒரு நியூ பார்ட்னர் இவங்கள ஜோயலை பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்குள்ள அட்மிட் பண்றாங்க. அப்போ ஜோயல் கிட்ட எவ்வளோ இருக்கு, 1/8 ஷேர் இருக்கு. என்டர் பண்ணிட்டோமா, which he acquires entirely from Hari. ஸோ ஜோயல்ன்ற ஒரு நியூ பார்ட்னரா அட்மிட் ஆயிருக்காரு ஃபார்ம்ல. இவர்கிட்ட 1/8 ஷேர் இருக்கு. எப்படி 1/8 ஷேர் வந்தது, ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல இருந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தியாகம் பண்ணி கொடுத்தாதான் நியூ பார்ட்னருக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட்ல ஷேர் கிடைக்கும் இல்லையா. அப்படி பாத்தீங்கன்னாக்க இவரு நியூ பார்ட்னர் ஜோயல்ங்கிறவரு 1/8 ஷேர் குடிச்சிருக்காரு. அது எப்படி வச்சிருக்காருன்னா, இந்த 1/8 ஷேர் ஃபுல்லாவே ஓல்டு பார்ட்னர் ஹரிங்கிறவர் என்ன பண்ணிருக்காரு, தியாகம் பண்ணிருக்காரு. அவரோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல இருந்து 5/8 அவரோட ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, அதுல இருந்து 1/8 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை தியாகம் பண்ணி நியூ பார்ட்னர் ஜோயலுக்கு கொடுத்துருக்காரு. ஓகேங்களா, இது வரைக்கும் தான் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் அவுட் த நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிச்சாதான் நம்ம நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். ஏன்னாக்க ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்களுடைய லாப விகிதத்தை தியாகம் பண்ணாதான் நியூ பார்ட்னருக்கு நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கிடைக்கும். அது பிரகாரம் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், தியாக விகிதம் கண்டுபிடிக்கணும். சாக்ரிஃபைசிங் ரேஷியோ யார் தியாகம் பண்ணுவாங்க, ஓல்டு பார்ட்னர்ஸ் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க இல்லையா. அப்போ ஓல்டு பார்ட்னர்ஸ் யார் யாரு, ஹரி அண்ட் சலீம். யார் தியாகம் பண்ணிருக்காங்க, ஹரிங்கிற ஓல்டு பார்ட்னர் தான் தியாகம் பண்ணிருக்காரு. எவ்வளவு தியாகம் பண்ணிருக்காரு, 1/8 ஷேர் தியாகம் பண்ணி தான் நியூ பார்ட்னருக்கு ஜோயல்க்கு கொடுத்துருக்காரு. அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஹரிக்கு 1/8 வருது. சலீம்ங்கிற ஒரு ஓல்டு பார்ட்னர் இல்லையா, அவர் ஏதாவது சாக்ரிஃபைஸ் பண்ணாரா, அவரோட ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்டை அவர் எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணல. அப்ப என்ன வருது, 0. அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோல என்ன வரும், 1/8:0. ஆனா அவங்க ரேஷியோ ஃபார்ம்ல ஆன்சர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன கொடுக்கணும், ரேஷியோ ஃபார்ம்ல தான் ஆன்சர் கொடுக்கணும். அப்ப என்ன செய்யணும், டினாமினேட்டர்ல இருக்க 8 கேன்சல் பண்ணிட்டா 1:0 கிடைக்குதுங்களா. அப்ப சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு, 1:0. இப்ப என்ன கண்டுபிடிக்கணும், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா ஓல்டு பார்ட்னர்ஸ் அவங்களுடைய லாப விகிதத்துல இருந்து தியாகம் பண்ணி கொடுத்தாதான் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோன்றதே உருவாகும் இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் யார் தியாகம் பண்ணிருக்காங்கன்றது கனெக்ட் பண்ணி அதை கால்குலேட் பண்ணிட்டு அப்புறம் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கணக்கு. ஆல்ரெடி தியாகம் பண்ணது யாரு, ஹரிங்கிறவர் தான் தியாகம் பண்ணிருக்காரு. அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஃபார்மேட் இருக்கு. என்ன ஃபார்மேட், ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ் இல்லையா. ஓல்டு ஷேர் ஹரியோடது எவ்வளவு, ஹரி மட்டும்தான் என்ன பண்ணிருக்காரு, ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு. அப்ப ஹரிக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். சலீம்க்கு கால்குலேட் பண்ணணும்ன்றது கிடையாது. சலீம்ங்கிற ஒரு ஓல்டு பார்ட்னர், ஆனா அவர் எதுவுமே தியாகம் பண்ணல அவருடைய லாப விகிதத்தின் போது, அவருக்கு எந்த கால்குலேஷனுமே கிடையாது. யார் தியாகம் பண்ணிருக்காங்களோ அவங்க லாப விகிதத்துல அவங்களுடைய கணக்கு மட்டும்தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகேங்களா, அப்போ ஹரிங்கிற ஒரு ஓல்டு ஷேர் எவ்வளவு, 5/8. அவர் எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு, ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காரு, 1/8 ஷேரை சாக்ரிஃபைஸ் தியாகம் பண்ணிருக்காரு. அப்ப ஆஸ் பர் த ஃபார்மேட் என்னது, ஓல்டு ஷேர் மைனஸ் ஷேர் சாக்ரிஃபைஸ்ட். அப்போ ஓல்டு ஷேர் 5/8 மைனஸ் 1/8. டினாமினேட்டர் சேம் நம்பரா இருக்கு. டினாமினேட்டர் சேம் நம்பரா இருந்தா டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், சப்ட்ராக்ட் பண்ணிடலாம். அப்போ டினாமினேட்டர்ல 8ன்ற ஒரு நம்பர் காமனா எழுதிட்டு 5ல 1 போச்சுன்னா எவ்வளவு, 4. அப்போ ஹரிங்கிறவருடைய நியூ ப்ராஃபிட் ஷேர் ரேஷியோ எவ்வளவு,
4/8. இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல யார் யாரெல்லாம் வருவாங்க? ஹரி, சலீம், ஜோயல். ஹரியோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? ஓல்டு ஷேர்ல இருந்து அவருடைய சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை மைனஸ் பண்ணா நியூ சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கிடைச்சிடும் இல்லையா? அப்போ ஹரியோட நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 4/8. சலீம்ங்கிற ஒரு ஓல்டு பார்ட்னர், ஆனா அவர் எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ணல. அப்போ அவருக்கு என்ன ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்கோ அது அப்படியே நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல 3/8ன்னு சலீம்க்கு நேரா எழுதிடணும். ஜோயல்ங்கிற ஒரு நியூ பார்ட்னர், அவர்கிட்ட எவ்வளவு இருந்தது? நியூ பார்ட்னர்னா இது என்னன்னு அர்த்தம்? நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அப்ப அவருக்கு எவ்வளவு இருக்கு? 1/8. அந்த 1/8 அப்படியே போட்டுரும். அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல ஹரி இஸ்ட் சலீம் இஸ்ட் ஜோயல் எவ்வளவு? 4/8, 3/8 இஸ்ட் 1/8. ஆனா அவங்க ஆன்சர் எப்படி கேட்கறாங்க? ரேஷியோ ஃபார்ம்ல கேட்கறதுனால டினாமினேட்டர்ல 8ங்கிற நம்பர் சேமா இருக்கா, ஒரே டினாமினேட்டரா இருக்கா, அதனால அதை என்ன செஞ்சிடணும்? கேன்சல் பண்ணிடணும். அப்போ மிச்சம் எவ்வளவு இருக்கு? 4:3:1. அப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 4:3:1. சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 1:0. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.